என் தங்கப்பிள்ளையே, செவ்வாய்க்கிழமை இரவில் உன் தாயானவள் என்னை கண்டும் காணாமல் நீ சென்றுவிடக் கூடாதல்லவா? ஏனென்றால் உன்னை தேடி இந்த நாளில் வரக்கூடிய ஒவ்வொருவரையும் யாரென்று உனக்கு அறிமுகப்படுத்த நான் தயாராகி விட்ட பிறகு என்ன நடந்தாலும் சரி, அதை என் பிள்ளை நீ ஒரு நாளும் தொலைக்கக்கூடாது. உன்னோடு இந்த வராகி நான் துணை இருக்கும் பொழுது உன்னை தேடி வருகின்ற அத்தனை விஷயங்களையும் நான் நிச்சயமாக உனக்கு நல்லபடியாக எடுத்துச் சொல்வதை நீ தடுத்து நிறுத்த முடியாது. என்ன நடந்தது, ஏது நடந்தது என்பதனை எல்லாமும் நீ யோசித்து கொண்டிருப்பதை விட்டு உனக்கு நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களிலும் உனக்கான நன்மைகளை தேடிவிடத் தொடங்கு. என்ன சூழ்நிலைகளை, இந்த வாழ்க்கை நீ எப்படி எல்லாமும் எதிர்கொண்டிருக்கிறாய் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள தயாராகு. உனக்கு நடப்பதில் இனி என்னவாகும் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள தயாராகிவிடு. என்னவாக இருந்தாலும் சரி, நான் இருக்கும் இந்த காலம் முழுக்க இனி உனக்கு எப்பொழுதும் போல ஆனந்தமான பல நல்ல விஷயங்கள் கட்டாயமாக நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நாளைய தினம், நாளைய விடியல் உன் வாழ்க்கையில் நீ சந்திக்கக்கூடிய இந்த 3 பேர்களில் ஒருவரை மட்டும் நீ சந்தித்தால் போதும். நிச்சயமாக இனி உன் வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கும். உனக்கு இன்று நான் 3 பேரின் பெயரை சொல்கின்றேன். இதில் ஒருவரை நீ சந்தித்து விட்டால் போதும். 3 பேரும் உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய விஷயத்தை நடத்துவார்கள். இதில் 3 பேரையும் சந்தித்தாலும் சரி, யாராவது ஒருவரை நீ சந்தித்தாலும் சரி, நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நடத்தப்படக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நீயே சரியாக புரிந்து கொள்வாய். உன்னை சுற்றி நடக்கும் அத்தனை விஷயங்களையும் நீ நிச்சயமாக என்னவென்று அடையாளம் கண்டு கொள்வாய். நமக்காக யாரும் இல்லை என்று சொல்லி புலம்புகின்ற நேரத்தில் உனக்காக வருகின்ற இந்த 3 பேரையும் நீ யாரென்று முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். இவர்களின் உண்மையான குணத்தை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்காக நான் வருகின்ற இந்த காலம் இனி என்னவென்று நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. நான் இருக்கும் பொழுதிலேயே உனக்கு கிடைக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் உன் முன்னாலே எடுத்துச் சொல்லி விடுகிறேன் என்றால் இதை எப்பொழுதுமே நீ தெரிந்து கொள்ள வேண்டும். எந்த நாளிலும் உன் தாயானவள் உனக்கு தருகின்ற இந்த வாக்குறுதிகளை எல்லாமும் நீ எந்த இடத்திலும் தொலைத்து விடக்கூடாது. நம்பிக்கையோடு நாம் இருக்கும் இது போன்ற காலங்களில் எல்லாமும் உனக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நீ எப்பொழுதும் முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் பொழுது உனக்கு கிடைக்கக்கூடியது என்னவென்றும் சரி, உன்னை விட்டு விலகக்கூடியது என்னவென்றும் சரி, பார்த்து பார்த்து உனக்கு தந்து கொண்டிருக்கிறேன் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. எந்த ஒரு சூழ்நிலையிலும் உனக்கு கிடைக்கவிருக்கும் நன்மைகளை இன்னொருவர் தட்டி பறிக்க நினைக்கிறார் என்றால் அதற்கு ஒரு நாளும் நான் அனுமதி கொடுத்தது கிடையாது என்பதனையும் நீ புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். இத்தனை நாளும் இந்த சந்தர்ப்பங்களை எல்லாமும் நீ கடந்து வந்தது போதும். இனியும் உன்னை இது போன்ற கஷ்டத்தில் நான் இருக்க வைக்க மாட்டேன். இதிலிருந்து உன்னை மீட்டெடுத்து அடுத்த கட்ட நிலைக்கு நிச்சயமாக கொண்டு போய் சேர்ப்பேன் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. இந்த காலத்தின் கட்டாயம் இனி உனக்கு நடப்பது எல்லாமும் இனி நிச்சயமாக உன்னை முழுமையாக வந்து சேர்வதை உன்னால் என்னவென்று புரிந்து கொள்ள முடியும். எதையோ எண்ணி வருத்தமடைந்து நின்று கொண்டிருப்பதை விட, எதையோ யோசித்து கலங்கிக் கொண்டிருப்பதை விட, இப்பொழுது உனக்கு என்ன நடக்க காத்திருக்கிறது என்பதனை சற்று தெளிவாக தெரிந்து கொள். 3 பேரினுடைய பெயரை சொல்லி அதில் 3 பேரும் வந்தாலும் சரி, அதில் ஒருவர் வந்தாலும் சரி என்று நான் சொல்கிறேன் என்றால் இந்த அடையாளத்தை நிச்சயமாக நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் உன்னுடைய வாழ்க்கை இதுவரையிலும் நீ கடந்து வந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் உனக்கு பல துன்பங்களை கொடுத்திருந்தாலும் ஒரு சில விஷயங்கள்
இன்னமும் உனக்கு இந்த வாழ்க்கையின் உண்மைகளைத்தான் எடுத்துச் சொல்லி கொண்டிருக்கிறது. எப்படி நீ வாழ வேண்டும் என்ற ஒரு தைரியத்தையும் நம்பிக்கையையும் உனக்கு தந்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ மறக்கக்கூடாது. எந்த இடத்திலும் என் பிள்ளைக்கான தேவைகள் எல்லாமும் உனக்கு கிடைக்காமல் போகாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் பொழுது, இந்த வராகி நான் இருக்கும் பொழுது உனக்கு நடப்பதை எல்லாமும் நீ சரியாக புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். சரியாக ஒவ்வொன்றையும் நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. இத்தனை நாளும் இந்த தெய்வம் உனக்கு என்னவெல்லாமும் சொல்லி தந்திருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். நான் உன்னோடு இருந்திட்ட இந்த காலங்களில் முழுக்க முழுக்க உனக்கு என்ன நடக்கப் போகிறது என்பதனையும் நீ தெரிந்து கொண்டால் அது போதும். தெய்வம் ஒரு விஷயத்தை சொல்லும் நேரம் அதனை நாம் தெளிவுபட உணர்ந்து கொண்டால் மட்டுமே எதிர்வரக்கூடிய விஷயங்களில் நம் கவனம் என்னவென்று நம்மால் புரிந்து கொள்ள முடியும். உன்னோடு தான் நான் இருக்கிறேன் என்பதனை நீ தெரிந்து கொண்டால், உன்னோடு தான் நான் வருகிறேன் என்பதனை நீ உணர்ந்து கொண்டால், இனி உன்னை சுற்றி வரக்கூடிய அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக முழுமையாக மீட்டெடுத்து விடுவாய். வாழ்க்கை உனக்கு என்ன தந்திருக்கிறது என்பதனை எல்லாமும் சிந்தித்து சிந்தித்து இனியும் மனம் கலங்கி நிற்காதே. இனி என்ன நடக்கப் போகிறது, எப்படிப்பட்ட ஆச்சரியமான விஷயங்கள் எல்லாமும் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வரப்போகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள தயாராக வேண்டும். எதிலுமே ஒரு புரிதல் வேண்டும். நமக்கு நடப்பது எல்லாமும் நிஜம்தானா என்ற நம்பிக்கை வேண்டும். சொல்வது உன் தாயானவள் நானாக இருக்கும் பொழுது அதை எப்படி நீ நம்பாமல் செல்ல முடியும்? உன்னை சுற்றி நடக்கும் நம்பிக்கைக்குரிய ஒவ்வொரு விஷயங்களையும் நீ எப்பொழுதும் போல சரியாக புரிந்து நடந்து கொள். எப்பொழுதும் போல இதையெல்லாமும் நீ சரியாக உணர்ந்து வாழ பழகு. உன்னை என்றுமே நம்பிக்கையோடு நான் மீட்டெடுக்க வருகின்ற இந்த காலகட்டம் என்பது இனி எப்பொழுதுமே உனக்கான நன்மதிப்பை கொடுத்து உன்னை வாழ வைக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உனக்கான தேவைகளை எல்லாமும் சரியாக அது உனக்கு எடுத்து சொல்லும் என்பதிலும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. எப்பொழுதுமே என் குழந்தை, சரியான விஷயங்களை நீ புரிந்து கொள்ளும் நேரம் உனக்கு நடப்பதில் நல்லதை நடத்த நான் துணிந்து வந்து விடுவேன். உனக்கான வாழ்க்கை என்று ஒரு விஷயத்தை நாம் உறுதி செய்து விட்ட பிறகு அதிலிருந்து உனக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகளை நிச்சயமாக உனக்கு நான் தராமல் சென்றுவிட மாட்டேன் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இந்த காலங்களை எல்லாமும் எப்பொழுதுமே நீ முழுக்க முழுக்க கவனமாக தெரிந்து கொள். யார் என்ன நினைத்தாலும் சரி, யார் எப்படிப்பட்ட விஷயங்களை இந்த வாழ்க்கையில் உனக்கு நடத்தினாலும் சரி, எல்லாமுமாக நீ இருந்து உன் வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களையும் சரியாக நீ முன்னெடுத்து வர வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. இந்த வராகி நான் சொல்லியது போலத்தான் இனிமேலும் உனக்கு நடக்கக்கூடிய பல விஷயங்கள் நன் மதிப்பை கொடுக்கும் என்பதனை மறக்கக்கூடாது. தேவையில்லாமல் எல்லா விஷயங்களுமே நம்மை சுற்றி நடக்கிறது என்றால் அது எல்லாவற்றிற்கு பின்னாலும் தெய்வம் ஆடுகின்ற ஆட்டம் நிச்சயமாக இருக்கிறது என்பதனை புரிந்து நடந்து கொள். தெய்வத்தின் சூழ்ச்சிகள் எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் இருந்து ஆரம்பத்தில் உன்னை பிடிக்காதவர்களிடம் இருந்து உன்னை தள்ளி வைத்துவிட்டு அதன் பிறகு உனக்கான விஷயங்களை எல்லாமும் அது செய்ய தொடங்கும். இப்படியாக ஒவ்வொரு நாளும் நம்மை தேடி வருகின்ற நம் தெய்வங்கள் நமக்கு உறுதுணையாக இருக்கும் இந்த காலகட்டத்தை நாம் எப்பொழுதும் எந்த ஒரு விஷயத்தையும் கைவிட்டு விடக்கூடாது என்பதனை முதலில் புரிந்து கொள். நம்மை தேடி வருகின்றவர்கள் யாராக இருந்தாலும் சரி, நமக்கு மதிப்பு கொடுத்து இவர்கள் நம்மை தேடி வரும்போது அந்த அன்பினை ஒரு நாளுமே நீ உதாசீனம் செய்துவிடக்கூடாது. அந்த அன்பை ஒருபோதும் நீ காயப்படுத்தி விடக்கூடாது என்பதனை முழுக்க முழுக்க
நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். எத்தனையோ நேரம் இந்த வாழ்க்கையை நினைத்து நான் வருந்தி இருக்கிறேன். ஆனால் ஒருபோதும் எல்லாவற்றையும் நாம் சரி செய்ய வேண்டும் என்று நான் நினைத்தது கிடையாது. ஏனென்றால் இந்த வாழ்க்கை ஒரு விதமான மனப்பதற்றத்தோடு தான் உன்னை அழைத்து சென்று கொண்டிருக்கிறது. ஒரு விதமான மனக்குழப்பத்தில் இருந்து உன்னை மீண்டு வரவிடாமல் எதையாவது இந்த வாழ்க்கையில் இருக்கும் ஒவ்வொருவரும் உனக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது இதையெல்லாமும் தாண்டி நீ எப்படி வர வேண்டும் என்ற ஒரு புரிதல் உனக்குள் வேண்டுமல்லவா? இதையெல்லாமும் தாண்டி எப்படி உன் வீட்டிற்குள் வர வேண்டும் என்ற ஒரு முழுமையான புரிதலும் உனக்குள் இருக்க வேண்டும். என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் நாம் செய்ய நினைப்பதும் சொல்ல நினைப்பதும் ஒன்றுதான். எல்லாமுமே உன் வாழ்க்கையின் ஒரு மாற்றத்தை எதிர்நோக்கித்தான் நடந்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ மறக்கக்கூடாது. தெய்வமே உன் வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை நடத்துகிறது என்றாலும் கூட ஒருபோதும் அதிலிருந்து உனக்கு கெடுதல் நடக்கப் போவதில்லை என்பதனை நீ புரிந்து கொள். இதிலிருந்து ஒருபோதும் உனக்கு எந்த தீமைகளும் நடக்கப் போவதில்லை என்பதனை நீ புரிந்து நடந்து கொள். எந்த நாளிலும் என் பிள்ளையினுடைய விருப்பங்கள் ஒவ்வொன்றிலும் நீ நின்று பேசுவதை மறந்து விடாதே. நல்லதை எல்லாமும் உருவாக்கிவிடும் இந்த காலம் நான் உனக்கு சொல்ல சொல்ல இனி எல்லாமுமே உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். உனக்கு எப்பொழுதும் சரியானது எல்லாமும் சரியாகவே கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் எப்பொழுதும் போல நாளைய தினம் நீ கோவிலுக்கு செல்லும் நேரம் நான் உன்னை தேடி வருவேன். அதாவது உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக புரிந்து கொண்டு எனக்கு ஏற்றது போல நீயும் நல்ல பிள்ளையாக வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதனை மறக்காதே. ஒரு 3 பேர் நாளை உன் வாழ்க்கைக்குள் நிச்சயமாக வருவார்கள். அதில் முதலாவது நபர் நிச்சயமாக நீ அறிந்த உண்மைதான் அல்லவா? நாளைய தினம் இதை நீ நிச்சயமாக சரியாக தெரிந்து கொள்வாய். புதன்கிழமைக்கும் இவர்களுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கின்றது என்பதனால்தான் நாளைய புதன்கிழமைகளில் இவர்களை தொடச் சொல்லி நான் உன்னிடம் கேட்கிறேன். இவர்களிடம் நாம் எப்பொழுதும் நல்ல பிள்ளையாக நல்லபடியாக வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. வாழ்க்கை வாழ்வதற்காகத்தான் என்பதனை புரிந்து கொண்டு வாழ்க்கை உன்னை எப்பொழுதும் போல நிம்மதியோடு தான் வாழ வைக்கும் என்பதனை தெரிந்து கொண்டு அதற்கு தகுந்தது போல ஒவ்வொரு முடிவையும் நீ எடுக்க தொடங்கு. என் குழந்தையே, இத்தனை நாளுமே உன்னோடு நான் பயணித்திருக்கின்ற இந்த காலம் முழுக்க நீ கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை செதுக்கிக் கொண்டே வருகிறாய் அல்லவா? இனி வரும் நாட்களிலும் உன்னை செதுக்குகிறாய். உன்னை எப்பொழுதும் ஆட்டி படைக்கின்ற சில விஷயங்கள் கூட இப்பொழுது எல்லாமும் மனதளவில் பல மாற்றங்களை கொண்டிருக்கிறதல்லவா? இதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். இதனை நீ தெரிந்து கொண்டாலே அது போதும். நான் இருக்கின்ற இது போன்ற காலம் முழுக்க இனி உனக்கு நடப்பதிலிருந்து உன்னை நீ கட்டாயமாக மீட்டெடுத்து விடுவாய் என்பதனை மறக்காது. யாரும் இல்லை என்று நினைப்பதை விட எல்லோருமே இருக்கிறார்கள் என்று நினைத்து பார். உன்னை அறியாமல் இனம் புரியாத ஒரு சந்தோஷம் நிச்சயமாக உனக்குள் வந்து தொற்றிக்கொள்ளும் என்பதனை மறக்காதே. இது போன்ற விஷயங்களில் எல்லாமும் நாம் நடத்தக்கூடிய மாற்றங்களின் அடிப்படையில் நாம் விரும்பக்கூடிய விஷயங்களை பொறுத்து இனி எல்லாமுமே உனக்கு சரியாகவே நடந்து உன்னை வாழ வைக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. வாழச் சொல்லி எதையும் அடைந்து விடலாம் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கும் அந்த நேரம் இந்த வாழ்க்கையில் சிறு சிறு பிரச்சனைகள் உருவாகி கொண்டே இருக்கும். ஆனால் இப்பொழுது இதை எல்லாமும் தகர்த்தெறிந்து நாளைய தினம் உன் வாழ்க்கையில்
ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்க தெய்வம் வருகிறது என்பதனை நீ மறக்கக்கூடாது. செவ்வாய்க்கிழமை இரவில் வராகி சொல்கின்ற வாக்குறுதிகள் ஒவ்வொன்றும் உன் வாழ்க்கையை நிச்சயமாக மாற்றட்டும். முதலாவதாக, நாளை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய பொருள், நீ தெரிந்து கொள்ள வேண்டிய பெயர் விநாயக பெருமானினுடைய பெயர்கள். விநாயகன் பெருமானினுடைய பெயர்களை கொண்டு யாரேனும் வருகிறார் என்றால் நிச்சயமாக அவர்களை தள்ளிவிட்டு விடாது. அடுத்ததாக, என் குழந்தையே, நீ கொஞ்சம் கொஞ்சமாக உன்னுடைய மனதை மாற்றிக்கொள்ள வேண்டும். கொஞ்சம் கொஞ்சமாக உனக்கான விஷயங்களை தேட வேண்டும். விநாயக பெருமான் வருகிறார் என்ற ஒரு செய்தி உனக்கு கிடைத்து விட்டதல்லவா? அடுத்ததாக, புதன்கிழமைக்கு உரிய தெய்வமான புதன் பகவானையும் நீ மனதார வழிபட வேண்டும். எல்லாருமே எந்த சூழ்நிலையிலும் நமக்கு சரியாக இல்லாமல் போனாலும் நம்மை சுற்றி நடக்கும் சில விஷயங்களை நாம் எப்பொழுதும் சரியாக தெரிந்து புரிந்து கொண்டு நடக்க வேண்டும். எது நடக்க இருக்கிறதோ அவை ஒவ்வொன்றையும் நாம் சரியான உண்மைகளோடு என்னவென்று நடத்திவிட வேண்டும் என்பதனை நீ மறக்காது. என்ன நடந்திருந்தாலும் ஏது நடந்திருந்தாலும் இனி உன் எண்ணம் என்னவோ அதுவாகத்தான் உன் வாழ்க்கை மாறும். என் குழந்தையே, மூன்றாவதாக, புதன்கிழமையில் பெருமாளை, அதாவது விஷ்ணு பகவானை வழிபட நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நல்லது நடந்தே தீரும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. என் குழந்தையே, புதன்கிழமை விநாயக பெருமானும் விஷ்ணு பகவானும் புதன் பகவானும் சேர்ந்து உன் வாழ்க்கையில் நடத்தக்கூடிய பல நிகழ்வுகளை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இவர்களின் பெயரை நினைவுபடுத்தும் விதமாக யாரேனும் உன் வாழ்க்கையில் நாளை உன்னை தேடி வந்து உன்னிடத்தில் பேசுகிறார்கள் என்றால், இது சரியாகவே உன் வாழ்க்கையில் நடக்கிறது என்றால் நிச்சயமாக என் குழந்தை இதனை நீ புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். அம்மா சொல்ல சொல்ல உன் வாழ்க்கையில் எல்லாமும் உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து நடந்து கொள்ள வேண்டும். உன்னோடு எப்பொழுதுமே நான் இருப்பதை நீ உணர்ந்து கொண்டாயானால் இந்த வராகி உனக்கு சொல்ல நினைக்கும் அத்தனை விஷயங்களையும் நீ கட்டாயமாக என்னவென்று உணர்ந்து கொள்வாய். ஏதுவென்றும் என் பிள்ளை நீ தெரிந்து கொள்வாய். நான் இருக்க இனி என் பிள்ளைக்கு என்றுமே நல்லதுதான் நடக்கும் என்று நான் பலமுறை உனக்கு சொல்லி இருக்கின்றேன். எத்தனை விஷயங்கள் நடந்திருந்தாலும் இவை எல்லாவற்றையும் தாண்டிய ஒரு சந்தோஷம் உனக்கு நிச்சயமாக நடக்கும், கிடைக்கும் என்பதனை நீ மறக்காது. என்ன நடந்தது, ஏது நடந்தது என்பதனை எல்லாமும் இனிமேலும் யோசித்து வருந்தி கொண்டிருக்காது. இனி நடக்கப் போவது எல்லாமும் நல்லதாகவே நடக்கும். அடுத்தடுத்த நிகழ்வுகளில் உன்னை சுற்றி வரும் பல நல்ல விஷயங்களை எல்லாமும் நீ நிச்சயமாக என்னவென்றும் ஏதுவென்றும் தெரிந்து கொள்வாய் என்பதனை நீ மறக்காது. தெய்வம் சொல்லி இருப்பது, இனி உனக்கு வாழ்க்கையின் அதிர்ஷ்டங்களை என்னவென்று கொடுப்பது என்பதனை நீ மறக்காதே. எந்த நாளிலும் உன்னோடு உனக்கென எப்பொழுதும் துணையாக இருக்கும் இந்த தெய்வத்தின் அன்பை நீ கட்டாயமாக தொலைத்து விடாதே என்பதனை முதலில் புரிந்து நடந்து கொள். எப்பொழுதும் போல என் பிள்ளை நீ சந்தோஷமாக இருக்க இனி எதையும் நீ உணர்ந்து கொண்டு வாழ வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. நல்லதையே நடக்க நான் எப்பொழுதும் போல உன்னோடு துணை இருக்க வருவேன் என்பதுதான் உண்மை. என்றும் தாயின் அன்பு உன்னை கை தூக்கிவிடும் என்பதனையும் நீ மறந்துவிடக்கூடாது. நடப்பதில் என் பிள்ளையினுடைய வாழ்க்கை இனி எப்பொழுதும் போல உன்னுடைய தேவைகளை எல்லாமும் சரியாக உனக்கு நடத்தும் என்பதனையும் நீ மறந்து விடாது. என் குழந்தை மனமகிழ்ச்சியோடு இருந்து விட்டது என்றால் இதைவிட சந்தோஷம் ஒரு தாய்க்கு வேறென்ன இருக்க போகிறது? விடியல் பொழுதை வெற்றி பொழுதாக காண நீ தயாராக இரு.
உனக்கு நடப்பது எல்லாமும் நல்லதாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.